மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் என்ற இளைஞரின் மரணம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த பேராசிரியர் நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி மீது மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பான உண்மை தகவல்களை ஆராய்கிறது. கடந்த ஜூன் 27 அன்று மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி மற்றும் அவரது மகள் நிகிதா ஆகியோர் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு தரிசனத்திற்காக வந்தனர். சிவகாமிக்கு நடக்க முடியாத நிலை இருந்ததால் அஜித்குமார் வீல் சேர் வழங்கி உதவினார். மேலும் நிகிதா தனது காரை பார்க்கிங் செய்யுமாறு அஜித்குமாரிடம் கார் சாவியை வழங்கினார். பின்னர் காரில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 9 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக நிகிதா திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது கம்பு மற்றும் பிளாஸ்டிக் குழாய்களால் தாக்கப்பட்ட அஜித்குமார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் தொடர்புடைய 5 காவலர்களான கண்ணன், ஆனந்த், பிரபு, ராமச்சந்திரன், சங்கர மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அஜித்குமார் வழக்கு விசாரணையில் புகார்தாரர் நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி மீது 2011ஆம் ஆண்டு முதல் மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பது அம்பலமாகியுள்ளது. மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ராஜாங்கம், வினோத்குமார் உள்ளிட்டவர்களிடம் ₹16 லட்சம் மோசடி செய்ததாக நிகிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகிதாவின் குடும்பத்தினர் 2010ஆம் ஆண்டு முதல் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதாரணமாக, ராஜாங்கம் என்பவர் நிகிதா தனது மாணவியாக இருந்தபோது ஆசிரியர் பணி வாங்கி தருவதாக கூறி ₹16 லட்சம் பெற்றதாகவும் பணத்தை திருப்பி கேட்டபோது மிரட்டப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மற்றொரு பாதிக்கப்பட்டவரான வினோத் விஏஓ பணி வாங்கி தருவதாக கூறி ₹8 லட்சம் பெற்றதாகவும் நிகிதா ₹100 நோட்டுகளை மறுத்து ₹500 நோட்டுகளாக மட்டுமே பணம் வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி, உறவினர்கள் ஜெயபெருமாள், கவியரசு, சகாதேவி உள்ளிட்டோர் மீது 420வது பிரிவின் கீழ் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2010ஆம் ஆண்டு அப்போதைய துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உதவியாளரை தெரியும் என கூறி மோசடியில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. மதுரை உயர்நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிமுக வழக்கறிஞர் மாரிஸ்குமார், நிகிதா ஒரு IAS அதிகாரியின் நெருங்கிய உறவினர் எனவும் இந்த புகாருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் நிகிதா இந்த கூற்றை மறுத்து தனது தாயார் ஒரு மாற்றுத்திறனாளி எனவும் IAS அதிகாரியுடன் தொடர்பு இல்லை எனவும் வாதிட்டார். நீதிமன்றம் நகை திருட்டு புகாரில் முதல் தகவல் அறிக்கை ஏன் பதிவு செய்யப்படவில்லை, சிறப்பு படைக்கு விசாரணை எவ்வாறு ஒப்படைக்கப்பட்டது, முதல் கட்ட விசாரணையின்றி எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என பல கேள்விகளை எழுப்பியது. மேலும் நிகிதா உண்மையில் சுமார் 9 சவரன் நகைகளை இழந்தாரா, புகார் எழுத்துப்பூர்வமாக ஏன் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறித்தும் மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. நிகிதா கலைக்கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணிபுரிபவர் என கூறப்படுகிறது. ஆனால் அவரை டாக்டர் என சில ஊடகங்கள் தவறாக குறிப்பிட்டிருந்தன. அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அவர் பயன்படுத்திய அந்த நகை திருடப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய காரில் DR என மருத்துவர்கள் பயன்படுத்துவதைப் போல ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தார். மோசடி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நிகிதாவும் அவரது தாயாரும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்களது வீடு பூட்டப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற ஹேஷ்டாக் மூலம் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன. நிகிதாவின் மோசடி பின்னணி அம்பலமானதை தொடர்ந்து
அவரது புகாரின் நம்பகத்தன்மை குறித்து பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அஜித்குமார் மரண வழக்கு காவல்துறையின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிகிதாவின் மோசடி குற்றச்சாட்டுகளால் சிக்கலான திருப்பங்களை எடுத்துள்ளது. இந்த வழக்கு நீதித்துறையின் வெளிப்படையான விசாரணையின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. சிபிஐ விசாரணை மற்றும் நீதிமன்ற விசாரணைகள் மூலம் இந்த விவகாரத்தில் முழு உண்மையும் வெளிப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.